அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தர்ஷினி அளவு கடந்த சந்தோஷத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. நம்ம எந்த நிலைமையில இருந்தோம், நம்ம ஒரு ரவுடி கடத்தி வச்சிருந்து நம்மள எவ்வளவு கொடுமை பண்ணோம், அந்த இது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இப்ப நம்ம அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம தர்ஷினி வராங்க. சோ நமக்கு சப்போர்ட்டிவா ஜீவனந்தம் அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி நினைச்சிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா வராங்க. அங்க பாத்தீங்கன்னா கோச் கிட்ட போயிட்டு ஜீவானந்தம் பேசுறாங்க. பேசுனதுல எப்படியாவது தர்ஷினியை காம்படிஷன்ல கலந்துக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா கோச் பாத்தீங்கன்னா அங்க இது நடக்கவே நடக்காதுங்க சார், ஏன்னா தர்ஷினியோட பேர் லிஸ்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிய பிரச்சனையே பண்றாங்க. தர்ஷினியோட பேர் அதுல வரணும்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. சோ தர்ஷினி ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா நம்ம நினைச்சது நிறைவேறாம போயிடுமே போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆயிட்டாங்க நம்ம தர்ஷினி. இன்னொரு பக்கம் ஜீவானந்தம் பாத்தீங்கன்னா, தர்ஷினி நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா காம்படிஷன்ல கலந்துக்கு தான் போற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் தர்ஷினிக்கு ஆறுதல் சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் ஜீவானந்தம் பாத்தீங்கன்னா கோச் கிட்ட போயிட்டு தனியா பேசுறாரு. சார் என்ன பிரச்சனை வந்தாலும் யாரு என்ன பண்ணாலும் அதை எதிர்க்க நாங்க தயாரா இருக்கிறோம், எப்படியாவது நீங்க தர்ஷினியோட நேம சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவானந்தம் எடுத்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவ ஒரு பெண் பிள்ளை, இவளோட வாழ்க்கை பின்தங்கிடக்கூடாது, வீண் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் சொல்றாரு. ஆனா கோச் பாத்தீங்கன்னா, சார் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த லிஸ்ட்ல தர்ஷினியோட பேரை சேர்த்த கூடாது அப்படின்றதுக்கு ஆள் யாருன்னா குணசேகரன் சார் என்னோட பொண்ணு எந்த காம்படிஷன்லயும் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கிட்டே சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நான் சேர்த்தனா கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. அடுத்ததான் எப்படி நம்ம ஜீவானந்தம் தர்ஷினிய காம்படிஷன்ல கலந்துக்க வைக்க போறாருன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.